மினிமமா மந்த்துக்கு பேசுறதுக்கு மட்டும் எனக்கு இருந்தா போதும், கொஞ்சம் டேட்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ பார்க்கலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் அண்ட் ஜியோல பார்த்தீங்கன்னா சில ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏர்டெல். ஏர்டெல் தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. அதாவது ரூ. 189 பார்த்தீங்கன்னா 21 நாளைக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடா பேசிக்கலாம். ஆனா டோட்டலா மொத்தமாவே 1 ஜிபி தான். ஸோ எனக்கு பேசினா மட்டும் போதும்பா, அந்த அளவுக்கு எனக்கு இருந்தா போதும். எனக்கு டேட்டா அப்படிங்கிறது தேவையே இல்ல. ஆனாலும் எப்பயாவது நான் தேவைப்பட்டா WhatsApp அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இது ஏர்டெலுக்கு ஓகே. நான் வந்து விஐ யூசர் அப்படின்னா விஐலையும் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. விஐலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 189 பார்த்தீங்கன்னா இதே பிளான் வந்து அவைலபிளா இருக்கு. ஆனால் இவங்களை விட இவங்க 26 நாள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா 21 நாள் தான். இங்கே 26 நாள் அப்படிங்கிற வேலிடிட்டி பிளானோட இருக்கு. அதே சிமிலரான 1 ஜிபி தான். ஸோ எனக்கு பேசுறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ரீசார்ஜ் பண்ணுங்க. தேவையில்லாமல் நார்மல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி அது என்கிட்ட மல்டிபிளான சிம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பிளான் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இந்த நெட்ஒர்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆஃபர் இருக்கிறது இதில் மட்டும் தான். மொதல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரூ. 153 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு per டேக்கு 2 ஜிபி டேட்டா ப்ளஸ் 28 நாள் வேலிடிட்டியோடு தந்துடுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 147 அப்படிங்கிற இந்த பிளான் மூலியமா உங்களுக்கு 10 ஜிபி இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துருவாங்க. டோட்டலாகவே அவ்வளோ கிடைக்கும். 30 டேஸ் வேலிடிட்டியோட இருக்கும். இல்லை எனக்கு இதுவும் வேணாம் அப்படின்னா ரூ. 107 ஒரு பிளான் இருக்குது. அதில் 3 ஜிபி தந்துருவாங்க. அதே 28 நாள் வேலிடிட்டியோட இருக்கும். ஆனால் 200 நிமிஷங்கள் மட்டும் தான் பேசிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா டீசெண்டான ஒரு ஆஃபர் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா ரூ. 147. ஸோ இந்த ரூ. 147 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா 10 ஜிபி கொடுத்துருவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கான ஃபுல் டே அந்த ஒரு மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இது மூலியமா எந்த வகையான கால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் டேட்டாவும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஜியோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜியோவோட வேல்யூ பிளானில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டாக ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது. அதே ரூ. 189 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜிபி டேட்டா கிடைக்கும். 28 நாள் வேலிடிட்டியோட. கூடவே நீங்கள் வந்து ஜியோ டிவி யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ கிளவுடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுடில் பார்த்தீங்கன்னா அந்த வகையான 50 ஜிபி ஆப்ஷன் சொன்னாங்க இல்லையா, அதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இதுவும் ஓரளவுக்கு பெனிஃபிட்டான பிளான் தான். இப்போ என்னன்னா ஏர்டெல் இந்த பிளானை கொடுத்துருக்காங்க இல்லையா, ரூ. 189 21 நாளைக்கு 1 ஜிபி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். ஆனால் டேட்டா எவ்வளோ தான் அப்படிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்பவே ஹையாக சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லாக தான் இருக்க முடியும். ஆனால் அவங்க நெட்வொர்க்கில் பல குறைபாடுகளும் இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஃபார் ஆஃபராக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்களே, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டாரிஃப் ஏறப்போகுது. அதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வேணும்னா தயவு செஞ்சு கேளுங்க. சீக்கிரமாகவே டாரிஃப் ஏறப்போகுது. 18% வரைக்கும் ஏற்ற போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.